ஊட்டியில் செம்மையான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு அவிலாஞ்சி லேக்கில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தது. பட் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தண்ணிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டு இருந்தது. பட் அந்த தண்ணி பார்த்திங்க அப்படின்னா செம்ம சில்னஸாக இருந்தது. கிளைமேட் நல்லா இருந்ததுனால நாங்கள் இங்கேயே ஒரு ப்ரைவேட் காட்டேஜ் எடுத்துட்டோம். அங்கே ஓன் குக்கிங் பண்ணலான்னு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ அரிசி கழுவி சாதம் வைக்கிறதுக்கு அரிசி கழுவி சாதம் வச்சாச்சுங்க. இப்போ சிக்கனுக்கு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் சிக்கன் செய்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காட்டேஜில் இங்கே பாருங்கள், எல்லா திங்ஸுமே இங்கே இருந்ததுங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 10 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணாலும் அவங்களுக்கு குக் பண்ணிக்கலாம் போல். அந்த அளவுக்கு பாத்திரம்லாம் அவ்வளோ ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே இல்லாத பொருளே இல்லை. இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா பொடியை நறுக்கிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தென் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் சிக்கனை. ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். தென் பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம் இருக்கும், வெங்காயத்தை எடுத்து போட்டுடலாம். இப்போ நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போது அது வேகிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுடலாம். ஒரு பக்கம் சாதம் வெந்துருச்சு. இப்போ அப்படியே எடுத்து வடிச்சிடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு தக்காளி நல்லா மசிஞ்சதும் நம்ம அந்த சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ அதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சிக்கன் மேலே வர்ற அளவுக்கு தண்ணி. இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கிண்டி விடலாம். ரெடி ஆயிடுச்சு சிக்கனு. இப்போ மல்லித்தலை போட்டு எடுத்துட வேண்டியதான். சாப்பாடு டைமிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரெடி ஆகி நான் தட்டில் போட்டேன். எங்கள் 2 பேர்த்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி தட்டில் போட்டாச்சு. இப்போ இந்த சிக்கன் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். சூப்பரான டேஸ்ட்டான ஒரு சிக்கனு, சுட சுட சாப்பாடு. எப்படி இந்த கிளைமேட்டுக்கு செம்மையாக இருந்தது. நீங்கள் வாங்க சாப்பிட்லாம்.